நேச்சர் 6 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினந்தோறும் நாம் செய்யும் செயலில் இது ஒன்றை மட்டும் நாம் பின்பற்றி வந்தால் நமக்கு சகல சௌகரியங்களும், சகல ஐஸ்வர்யங்களும், சகல நன்மைகளும், சகல சம்பத்துக்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்கலாம். இது அனைவரும் இல்லத்தில் செய்யக்கூடிய மிக மிக எளிதான ஒரு முறையாகும். இதை அனைவரும் செய்யலாம். இவர்கள்தான் செய்ய வேண்டும் என்று இல்லாமல் அனைவரும் செய்யக்கூடிய ஒரு எளிய முறையாக இருக்கும். பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி நல்ல அரிசியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு முழுமைக்கும் அரிசி தேவையான ஒன்று. ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க. கண்ணாடி டம்ளர், ஒரு டம்ளருக்கு நிறைய அரிசி எடுத்துக்கோங்க, பச்சரிசி. உங்கள் வீட்டில் பெரியவங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரும் முதல்ல பெரியவங்க ஒரு கைப்பிடி அரிசி போட்டு அதில் ₹1 நாணயம் போட்டுருங்க. இரண்டாவதாக குடும்ப தலைவன் ஒரு கைப்பிடி அரிசி போட்டு ₹1 போட்டுடலாம். அதுக்கு அடுத்ததாக குழந்தைகள், வீட்டில் எத்தனை குழந்தைகள் இருக்காங்களோ அத்தனை பேரும் ஒரு ரூபாயாக போட்டு அரிசி அவர்கள் கைகளினால் ₹1 ஒரு கைப்பிடி அரிசி போட்டுடலாம். அடுத்ததாக மேலே இருக்கும் பார்த்திங்களா, அப்போ அவங்க குடும்ப தலைவி, அந்த வீட்டுக்கு தலைவியாக இருப்பாங்கள்ல, அவங்க ஒரு கைப்பிடி அரிசியும் ₹1 கொஞ்சம் புதைத்தவாறு, அரிசியில் புதைச்சவாறு வச்சு, அப்போ முழுமை அடைஞ்சிரும். அந்த கிளாஸ் முழுவதும் முழுமை அடைஞ்ச உடனே அதை அப்படியே எடுத்து நீங்கள் ஒரு இடத்துல வச்சுருங்க. சமையல் அறையாக இருக்கட்டும், அல்லது பூஜை அறையாக இருக்கட்டும், அல்லது தென்மேற்காக இருக்கட்டும், இது எங்கே நீங்கள் வேண்டுமானாலும் இதை நீங்கள் வைக்கலாம். திறந்த நிலையில் வைக்கணும். இப்படி வைக்கும் பொழுது உங்களுக்கு பணப்பெருக்கம் நன்றாக இருக்கும். அரிசி தட்டுப்பாடு இருக்காது, பணத்தட்டுப்பாடு, இது இரண்டுமே இல்லாமல் இருந்தாலே ஒரு வீட்டில் ரொம்பவே ஐஸ்வர்யமாக இருக்கும். அந்த மாதிரி இதை வச்சுக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் எந்த ஒரு பரிகார முறைகள், செய்முறைகள் எது செய்தாலும் அந்த அரிசி பயன்படுத்தக்கூடியது முழுமையாக அரை அரிசியாக இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது ரொம்பவே பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே நம்ம அரிசி, கல்உப்பு, சர்க்கரை மூன்றும் ஒவ்வொரு கைப்பிடி எடுத்து கலந்து அது மேலே இரும்பு குண்டு நீங்கள் ஒன்று வச்சிட்டிங்கன்னா அது பணம், அந்த நீங்கள் வைத்த நாளன்றே பணம் வரும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். அது நிறைய பேர் பயன்படுத்தி நல்லா இருக்குது ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். மிக மிக எளிதான முறையாகும். அதற்கு அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு அரிசி எடுத்துக்கோங்க. அதோடு நீங்கள் 2-3 கூழாங்கற்கள் நீங்கள் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமான ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும். கூழாங்கற்கள் நீங்கள் எங்கெல்லாம் வைக்கிறீங்களோ, கூழாங்கற்கள் எடுத்து வந்தீங்க அப்படிங்கன்னா அதை நன்றாக கழுவி சுத்தம் செய்து துடைத்து நீங்கள் வீட்டில் வளர்க்குற செடிகளில் போட்டு வைக்கலாம். அடுத்து உங்கள் சமையல் அறையில் கூட நீங்கள் எங்கெல்லாம் அந்த கூழாங்கற்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் அதிக வளர்ச்சியாக இருக்கும். பீரோவில் ஒரு கல் வைக்கலாம், நீங்கள் பூஜை அறையில் ஒரு கல் வைக்கலாம், சமையல் அறையில் ஒரு 2-3 கற்கள் போட்டு வைக்கலாம். அப்புறம் எங்கெல்லாம் நீங்கள் பணம் வைக்கிறீங்க, எங்கெல்லாம் பொருள் வளர்ச்சி வேணும்னு ஆசைப்படுறீங்க, எங்கெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கணும், ஹாலில் 1-2 வைக்கலாம். இப்படி கூழாங்கற்கள் ரொம்பவே அபரிதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். கூழாங்கற்களுக்கு இந்த அளவுக்கு மகிமையும் இருக்கின்றதா அப்படின்னு தெரியும். ஏன்னா அது விளைகின்ற இடம் பெரும் மதிப்பில்லாத ஒரு இடமாகும். அந்த விளைச்சல் அந்த பூமிக்குள்ளே அது எங்கிருந்து விளைகின்றதோ அதை வைத்து அதன் மதிப்பு பல மடங்காக பெருகும். அதே போல்தான் இந்த கூழாங்கற்கள் என்பது தேவலோகத்தில் இருந்து வருகின்ற ஒரு கற்கள் என்றும், அது பூமியில் வந்து பல மலைச்சாரல்ல இருந்து கிடைக்கின்றது அப்படின்றதும் பெரிய பெரிய கருத்துக்கள் இருக்கின்றன. அதனால் இந்த கூழாங்கற்கள் எங்கே கிடைத்தாலும் பயன்படுத்தி பாருங்கள். மிக மிக சக்தியை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. இருக்கின்றேன். இது ஒன்றை